அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது நினைத்ததை நடத்தி வைக்கும் அரிக்குட்டி சாத்தான் எந்திர மந்திர பிரயோகம். இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு சிறப்பான முறை. இந்த முறைகளை நம்ம தமிழகத்துல அதிகமானவர் பயன்படுத்துவதாக தெரியல. ஆந்திர மாநிலத்துல காடுகள்ல வசிக்கக்கூடிய ஆதிவாசிகள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் அதை வச்சுதான் குறி சொல்றாங்க. அஷ்டகர்ப்ப வேலைகள் எல்லாமே அதை வச்சுதான் பண்றாங்க. அதே போல இலங்கையில மட்டக்களப்பு பகுதிகளில் மாந்திரிகர்கள் இந்த மாதிரி அரிக்குட்டி சாத்தான்ங்கிற குட்டி சாத்தானை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த குட்டி சாத்தானை நம்ம சித்தி பண்றதால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த ஒரு கர்மம் காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாதிப்புகளும் பாவங்களோ எதுவுமே நம்மளை அணுகாது. அவ்வளவு கரெக்டா நம்மளை பாதுகாத்துக்கும் இந்த குட்டி சாத்தான். இத எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி காரியத்துகளுக்காக பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரி பிரயோகங்கள் பண்ணணும் அப்படிங்கிற முறைய பார்ப்போம். ஒரு 6 இன்ச்சு அளவுல, 6 இன்ச்சுக்கும் குறைவா தான் இருக்கணும், அதை விட உயரமா இருக்க வேண்டாம். 6 இன்ச்சு அளவுல ஒரு ஐம்பொன் சிலை ஒண்ணு, ஆண் உருவ சிலை, ஒரு ஆண் உருவ சிலை ஒண்ணு வடிக்க சொல்லணும். 6 இன்ச்சுக்கும் கீழே தான் இருக்கணும், வடிக்க சொல்லணும். வடிக்க சொல்லி அதை வாங்கி வச்சுக்கணும். அதுல அடிப்பகுதியில எப்படினாலும் ஓட்டை இருக்கும். அந்த கால் பகுதிகளில் கால் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் கீழே பீடம் மாதிரி இருக்கும். அதுல எப்படினாலும் ஹோல் போட்டிருப்பாங்க சிலை வடிக்கும் போது. அந்த ஹோல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் ஒரு எந்திரம் காட்டியிருக்கிறேன் படத்துல. இந்த எந்திரத்தை அந்த ஹோல் எவ்வளவு பெருசா இருக்கு, 2க்கு 2 அந்த அளவுல வெள்ளி தகடு எடுத்துக்கோங்க. 2க்கு 2 அளவுல ஒரு வெள்ளி தகடு எடுத்து இந்த எந்திரத்தை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதுக்கான சுத்திகள்லாம் பண்ணி, அதுக்கு சாபனிவர்த்திகள்லாம் பண்ணி, அதுக்கு உயிரூட்டி என்ன பண்ணணும், சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேன் மெழுகு இருக்கு இல்லையா, தேன் மெழுகு அதை கொஞ்சம் காய்ச்சி அதுல ஊத்தி விட்டுறணும். ஊத்தி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாம் அந்த கீழ்பக்கம் உள்ள அந்த ஓட்டை எல்லாமே அடைஞ்சிரும். உள்ள அந்த எந்திர தகடு இருக்கும். இத வச்சிடணும். வச்ச பிறகு இதை தான் நீங்க பூஜை அறையில கொண்டு வைக்கணும். இந்த பாவைய, இந்த பொம்மை செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, 50 நாள் ஆன சிலையை தான் நீங்க பூஜை அறையில கொண்டு வைக்கணும். அந்த சிலையை முதல்ல நல்லா கழுகுங்க, நல்லா விபூதி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா, சிறிய வெங்காயம் இருக்கு இல்லையா, சிறிய வெங்காயம் கொஞ்சம் போல அரைச்சி அதுல சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு துணியில வச்சு அதை பிழிஞ்சு எடுக்கணும். பிழிஞ்சு எடுத்து அந்த சாரால இந்த ஐம்பொன் சிலைய அடிக்கடி, இந்த சிறிய வெங்காய சாரால தான் நம்ம அந்த சிலையை அடிக்கடி அபிஷேகம் பண்ணணும். இந்த சிறிய வெங்காயம் அதுக்கு ஒரு பிடித்த விஷயம். ஏன்னா இது நல்ல காரியங்களும் செய்யும், இந்த பாவை கெட்ட காரியங்களும் செய்யும். அதனாலதான் அந்த சிறிய வெங்காய அபிஷேகம் தான் இதுக்கு பிடிக்கும். இந்த சிறிய வெங்காயத்தோட ஸ்மெல் தான் அதுக்கு பிடிக்கும். அதனால இந்த சாறு பிழிஞ்சு அபிஷேகம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு பிறகு இந்த அரிக்குட்டி சாத்தான் சித்தி செய்வதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த விரதங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பூஜை தொடங்கும் போது காலையிலயும் சரி மாலையிலயும் சரி, கொஞ்சம் அந்த பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலைய சிறிய வெங்காயத்தோட சாறுனால அபிஷேகம் பண்ணணும். அதாவது ஃபுல்லா தொடச்சி எடுக்கணும். அபிஷேகம் பண்ணி தொடச்சி எடுத்துடணும். அதுக்கு பிறகுதான் நீங்க பூஜைகள் தொடங்கணும். ஏன்னா அடிக்கடி அதை சுத்தி பண்ணன மாதிரி, அதுதான் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அந்த சக்தி. அந்த வெங்காய சாற்றினால அபிஷேகம் செய்ய செய்ய அதோட பவர் பன்மடங்காக அதிகரிக்கும். அதே போல சீக்கிரம் உங்களுக்கு சித்தி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த பூஜைகள் பண்ணும்போது நீங்க கருநீல உடை அணிந்துதான் இந்த பூஜை பண்ணணும் கட்டாயம். அத போல அது நிர்வாணமான சிலை தான் நீங்க வடிக்கணும். நிர்வாணமான ஆண் சிலை தான் வடிக்கணும். 6 இன்ச்சு அளவுல இருக்கணும். சின்ன குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தை முகம் போல அழகான முகம், பார்க்கறதுக்கு அழகான முகமா நீங்க வடிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு கூட இடுப்புல கருநீல பட்டு துணி ஏதாவது இருந்தா உடுக்கலாம். அந்த சிலைக்கு அணிவிக்கணும். நீங்களும் கருநீல உடை அணிந்துதான் இந்த பூஜைகள்லாம் பண்ணணும். பூஜை பண்றதுக்கு சரியான சமயம் எதுன்னு பார்த்தா, இரவு 8 மணி முதல் 11 மணி, காலையில 3 மணில இருந்து 5 மணி, இந்த சமயத்துலதான் இந்த பூஜைகள் பண்றதுக்கு ரொம்ப சரியான நேரம். இந்த சமயத்துலதான் கட்டாயம் பண்ணணும். இதுக்கு எந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு சொன்னா, முதல்ல ஒரு விநாயகர் மந்திரம் ஒரு 21 முறை சொல்லணும் கட்டாயம். விநாயகர் மந்திரத்தை 21 முறை சொல்லி முடிக்கணும். அதுக்கு பிறகு ஓம் நாராயணரோட மந்திரம், அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அப்படி சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய நம, இந்த மாதிரி மந்திரங்களையும் ஒரு 21 தடவை சொல்லணும். இதுல ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னாலும் போதும். அதுக்கு பிறகு குரு வணக்கம்,
குருவை நல்லா மனசார நினைச்சுக்கிட்டு, நான் இந்த மாதிரி அரிக்குட்டி சாத்தானோட மந்திரத்தை ஜபிக்க போறேன், எனக்கு இந்த அரிக்குட்டி சாத்தான் எனக்கு சகல சித்திகளையும் சகல வேலைகளையும் செய்து தரக்கு சீக்கிரம் சித்தியாகணும் அப்படி சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கணும் குரு கிட்ட. அப்படி வேண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நான் சொல்ல போற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 இருந்து 1008 தடவைக்கு ஈஸியா சொல்லலாம். அந்த மந்திரத்தை பார்ப்போம். அறிவோம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் அரிக்குட்டி சாத்தா வாவா மல்லிகை பூவும் தேனும் பாலும் கலந்து நான் தருவேன். தினமும் நான் இட்ட ஆணைக்கு அடிபணிந்து கோரிய வேலையை செய்ய வாவா. அரியும் சிறியும் சம்மோகன பாவ ரூப பிரகாச ரூபா அரிக்குட்டி சாத்தா ஸ்ரீ நாராயணனின் பாதமதே அமர்ந்தாய், சீக்கிரம் ஓடோடி வா. ஓம் நமோ நாராயணாய சுவாகா. இதுதான் இந்த மந்திரம். இது இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா 21 முறை சொல்லணும். ஃபர்ஸ்ட் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அதை ஒரு 21 தடவை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவையோ 508 தடவையோ எப்படியாவது சொல்லிக்கலாம். நீங்க அறிவோம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் அரிக்குட்டி சாத்தா வா வா சுவாகா. அறிவோம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் அரிக்குட்டி சாத்தா வா வா சுவாகா. இந்த மந்திரத்தை தான் நீங்க ஒரு 1008 தடவை தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரம் சித்தி ஆகும். ஏன்னா உரு எப்படினாலும் 1,00,000 உருவாது ஏறணும். 1,00,000 உரு ஏறினாதான் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உடல் அளவுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல இந்த தோல் புஜம் இருக்கு இல்லையா, தோல் பகுதிகளில் ஒரு மாதிரி துடிக்கிறது போல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்பம்னா அது நம்ம உடம்புல ஏறி வருது அப்படின்னு அர்த்தம். அதனால இது எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இத பூஜை அறையில வச்சுக்கிட்டு இதை கிழக்க நோக்கி வச்சுக்கணும். வாழையில விரிச்சுக்கணும். வாழையில விரிக்கணும் வேண்டாம், ஒரு தாம்பாள தட்டு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டு வச்சுக்கோங்க. இத பூஜை அறையில வச்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி வைக்கணும். நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து மந்திரம் சொல்லணும். அந்த சிலைக்கும் முன்னாடி ஒரு தாம்பாள தட்டு வச்சுக்கோங்க. அதுல காய்ச்சிய பால், அதுல சீனி கலந்துக்கணும், சுகர் கலந்துதான் நீங்க அந்த பால் வைக்கணும். இனிப்பு கலந்த பால் வைக்கணும், தேன் வைக்கணும், அதுக்கு பிறகு பன்னீர் வைக்கணும். இப்படி 3 பாத்திரத்துல 3 கப்பு, அதாவது ஏதாவது ஒரு சில்வர் கப்பா இருந்தாலும் சரிதான், செம்பு கப்பா இருந்தாலும் சரிதான். 3 பாத்திரத்துல 3 விஷயங்கள் வைக்கணும். தேன், காய்ச்சின பால், அது சுகர் கலந்தது, அதுக்கு பிறகு பன்னீர், இந்த 3ம் வச்சு வணங்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல பொரியும் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல. இப்படி 4 பாத்திரத்துல 4 பொருட்கள் வச்சு வணங்கணும். நீங்க இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா, மோதிர விரல் இருக்குல்லையே, அந்த மோதிர விரலால அந்த விரலை மட்டும் லேசா தேன்ல லேசா தொட்டு அந்த சிலையோட வாயில வைக்கிற மாதிரி பாவனை பண்ணணும். அதுக்கு பிறகு பால்ல கலந்து வாயில வைக்கணும். அப்படி 3 தடவை நீங்க அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு பிறகு பொரியும் கொஞ்சம் போல கலந்து வாயில வைக்கணும். அத போல இது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சித்தி ஆகிறோம். அதுக்கு பிறகு காதுல ஒரு கீச்சு குரல்ல பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. கீச்சு குரல்ல நீங்க யாரை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அவங்களோட விஷயத்த உங்களுடைய சந்தேகங்களை காதுல ஒரு கீச்சு குரல்ல சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தோள் பட்டையில அமர்ந்திருந்துதான் இது சொல்லும். அதனால தோள் பட்டை துடிக்கும். இது நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னா தோள்பட்டை 2 பக்கம் ஒரு மாதிரி அந்த வைப்ரேட் ஆன மாதிரி இருக்கும் தோள்பட்டையில. இதுகிட்ட நம்ம ஒரு சில வேலைகள் செய்யறோம். வசியம், மோகனம், தம்பனம், ஆகர்ஷணம், இந்த 4 வேலையை தான் இது செய்யும். மீதி உள்ள 4 வேலைகள் செய்யணும்னு சொன்னா அதுக்கான படையல் முறைகள் கொஞ்சம் மாத்தணும். என்ன வைக்கணும்? கொஞ்சம் போல ஒரு சாராயம், ஒரு கப்புல சாராயம் வைக்கணும். கொஞ்சம் போல சிக்கன் துண்டு, அதாவது சிக்கன் துண்டு இருக்குல்லையே, அது பொரிச்ச துண்டாலும் இருந்தாலும் சரிதான். பொரிச்ச துண்டு அல்ல வீட்டிலேயே நீங்க பொரிச்சு கொஞ்சம் போல வச்சா போதும். அப்போ அந்த மாதிரி வேலைகளுக்கு அந்த மாதிரி படையல் வச்சுதான் நீங்க இந்த கோரிக்கைகளை சொல்லணும். நீங்க வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், இந்த 4 வேலைகளுக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிறிய செம்பு தகடு எடுத்துக்கணும். அதுல உங்களுடைய இன்னார் மகன் இன்னாருக்கு இன்ன காரியம் நடக்கணும், இன்னார் மகன் இன்னார் வசம் ஆகணும், இன்னார் மகன் இன்னார் ஸ்தம்பித்து போகணும், இப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை எழுதி நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு சாதாரண இந்த படையல் தான். என்னது? தேனு, பால், பொரி, இந்த 3 வச்சா போதும்.
ஒரு 90 நாட்கள் நீங்க விரதம் இருக்க வேண்டியிருக்கும். முக்கியமா 90 நாட்கள் விரதம் இருந்தாதான் உங்களுடைய மந்திரத்தோட எண்ணிக்கை வந்து ஓரளவு ஒரு 1,00,000 எட்டும். இந்த 90 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு சித்தி கிடைச்சிடும். அது நிறைய கொண்டு வந்து கொடுக்கும். அள்ள குறையாத பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கலாம்னு சொன்னா சகல விதமான காரியங்களையும் சாதிக்கலாம். அதே போல சொல்லக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படும். ஒரு கீச்சு குரல்ல வந்து நம்ம காதுல வந்து பேசும். அஷ்டகர்ம வேலைகள் 64 உங்களால பண்ண முடியும். இப்ப வியாபாரம் வைக்கல, வியாபாரம் வந்து ரொம்ப தடையா இருக்கு, அந்த மாதிரி காரியங்களுக்கு கூட இந்த குட்டிச்சாத்தான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு பிறகு எதிரிகள் வந்து நமக்கு இருக்கவே மாட்டாங்க. எதிரிகள் எந்த எதிரி நம்மளை அடிக்கன்னு நினைக்கிறானோ இது வந்து அதுக்கு முன்னாடி அதை அடிச்சுட்டு வந்துடும். ஸ்ரீமன் நாராயண சுவாமியோடைய காலடியில் இருக்கிறதால இதுக்கு சக்திகள் அதிகம். அதனால இது பண்ணும்போது கட்டாயம் 90 நாட்கள் விரதம் இருந்தே ஆகணும். விரதம் இல்லாம இந்த காரியம் சித்திக்காது. இடையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா மறுபடியும் முதல்ல இருந்தே 90 நாட்கள் தான் தொடங்கணும். இடையில இருந்து தீட்டு வேலைகள், தீட்டு காரியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்ல அகப்படாதவாறு நீங்க ரொம்ப சரியா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு சித்தியை மட்டும் எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியா மாந்திரிக வேலைகள் அனைத்துமே உங்களால பண்ண முடியும். இந்த விஷயத்தை வச்சு புதையல் கூட எடுக்க முடியும். பொன்னும் பொருளும் அள்ளி தரக்கூடிய அரிக்குட்டி சாத்தான் தான் இது. அடிக்கடி நீங்க திருப்பதி, வெங்கடாஜலபதி கோயில், இந்த மாதிரி நாராயணருடைய அம்சங்கள் நிறைந்த கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சீக்கிரம் குயிக்கா வரும். இந்த மந்திரத்தை கூட அங்கிருந்து சொல்லீங்கன்னு சொன்னா, ஏதாவது விஷ்ணு கோயில்கள்ல இருந்து சொன்னீங்கன்னு சொன்னா அதை விட சீக்கிரமா உங்களுக்கு சித்திகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மந்திரத்தை சொல்லி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.